الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا كانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم بالمخاب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. இப்போ நாங்கள் சூரத்துல் வாக்கியாவுக்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த சூரத்துல் வாக்கியா இது மக்கால் இறங்கின சூரா. இந்த சூரத்துல் வாக்கியா மக்கியா. இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 96 ஆயத்துகள் இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூரத்துல் வாக்கியா இதற்கு ஒரே ஒரு பெயர் தான் சூரத்துல் வாக்கியா என்ற பெயர். ஏனென்றால் இந்த சூரத்துல் வாக்கியா கியாமத்துடைய நிகழ்வுகள் நிறைந்ததாக இந்த சூரா இருக்குது. அதனால் இதற்கு வாக்கியா என்று சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 சூறாக்களை இதா, அரபியில் ஷர்த் என்று சொல்றது, இதா என்ற எழுத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் 7 சூறாக்களை. அந்த 7 சூறாக்களில் இது முதலாவது சூறா. இது அதாவது இதா வகாத்தில் வாக்கியா, இதா முதலாவது சூறா இது. இரண்டாவது சூரா சூரத்துல் முனாஃபிகூன், இதா ஜாஅகல் முனாஃபிகூன் இதா. மூணாவது சூரா சூரத்துத் தக்வீர், இதா ஷம்சு குவிரத் இதா. நான்காவது சூரா சூரத்துல் இன்ஃபிதார், இதா ஸமாஉ ஃபதரத் இதா. ஐந்தாவது சூரா சூரத்துல் இன்ஷிகாக், இதா ஸமாஉ ஷக்கத் இதா. ஆறாவது சூரா சூரத்துல் ஜல்சலா,
இதா ஜுல்சிலத்தில் அர்து இதா. ஏழாவது சூரா சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த 7 சூறாவும் தான் குர்ஆனிலே இதா என்ற எழுத்தை கொண்டு தொடங்கிய சூறா. இதா என்ற எழுத்தை கொண்டு தொடங்கிய 7 சூறாக்கள். அந்த 7 சூறாக்களில் முதலாவது சூறா தான் சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவில் 379 சொற்கள் இருக்குது. 1719 எழுத்துக்கள் இருக்கு. சூரத்துல் வாக்கிஆ இது மக்கி சூரா என்பதால் இது இறங்கியது 46ஆவதாக இறங்கிய சூரா இது. அதனால தான் உலமாக்கள் இமாம் மஸ்ரூக் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், மன் அராத ஐயஅலம நபஅல் அவ்வலீன், யார் முன்னோர்களின் செய்திகளை படிக்க விரும்புகிறார்களோ, பின்னோர்களின் செய்திகளையும் சொர்க்கவாதிகளின் செய்திகளையும் நரகவாதிகளின் செய்திகளையும் உலகத்துடைய மறுமையுடைய செய்திகளை யார் அறிய விரும்புகிறாரோ அவர் சூரத்துல் வாக்கிஆவை ஓதட்டும். இந்த சூரத்துல் வாக்கிஆவுக்குள், இந்த 96 ஆயத்துக்குள் முன்னோர்களின் செய்தி, பின்னோர்களின் செய்தி, சொர்க்கவாதிகளின் செய்தி, நரகவாதிகளின் செய்தி, உலகத்துடைய செய்தி, ஆகிரத்துடைய செய்தி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கிஆ. குர்ஆனிலே 3 சூறாக்கள் இருக்கிறது. இந்த 3 சூறாக்களையும் மனித சமூகத்துக்கு படித்து கொடுக்க வேண்டும். அந்த 3 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் அதிகமாக சொர்க்கத்தை பற்றி வர்ணித்த சூறாக்கள். முதலாவது சூரத்துல் வாக்கிஆ, இரண்டாவது சூரத்துர் ரஹ்மான், மூன்றாவது சூரத்துல் இன்சான். அதாவது வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், இன்று வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகையில் ஓதுவாங்க, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இந்த 3 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் அதிகமாக சொர்க்கத்தை வர்ணிக்கின்றான். அதனால ஒரு நன்மாராயம் மக்களுக்கு தேவை. மக்களை ஆசை ஊட்டும் பொழுதுதான் மக்கள் நன்மைகள் செய்வாங்க. அதிகமாக மக்களுக்கு சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் வாக்கிஆ, சூரத்துல் இன்சான மனித சமூகத்துக்கு அதிகமாக ஓதி காட்டுறது எங்களுடைய கடமையாக இருக்கு. அடுத்த விடயம், இந்த சூறாவுக்குள்ள உள்ளடக்கம் என்ன? இந்த சூரத்துல் வாக்கிஆவை 3ஆக பிரிக்கலாம். முதலாவது முதல் ஆயத்திலிருந்து 56வது ஆயத்து வரைக்கும், அதாவது கியாமத்துடைய நாள் நடந்தே தீரும், எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு, கியாமத்து நடக்கும் பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய அபாயகரமான நிகழ்வுகள் என்ன இதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை மனித பிரிப்பேன், சாபிகூன், மைமனா, மஷ்அமா என்பது அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 56ஆம் ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது பகுதியாக 57வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டுவது உண்மை என்பதையும் 4 ஆதாரங்களை வைத்து அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சாதாரண ஒரு விவசாயம் செய்யக்கூடிய, சாதாரண எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாத ஒரு பாமர மகன் கூட அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உண்மைப்படுத்துவதற்கான 4 ஆதாரங்கள். மூன்றாவது தலைப்பாக 83வது ஆயத்திலிருந்து 96வது ஆயத்து வரைக்கும்
ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் எவ்வாறு அமையப்போகுது, சக்கராத். இந்த சக்கராத்திலே ஒரு மனிதனோடு அல்லாஹ் ஒரு சவாலை முன்வைக்கின்றான். உன்னுடைய உயிரை நான் தொண்டை குழிக்கு எடுத்து வந்ததற்கு பிறகு அந்த உயிரை உன்னால் முடியும் என்றால் உடம்புக்குள் இழுத்து எடு என்று அல்லாஹ் ஒரு சவாலை முன்வைத்து 3 வகையான சக்கராத்துகளை சொல்லி அல்லாஹ் சூரத்துல் வாக்கிஆவை அல்லாஹ் முடிக்கின்றார். அடுத்தது இந்த சூராவுடைய சிறப்பு. சூரத்துல் வாக்கிஆவுக்கு உலமாக்கள் 6 சிறப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது சிறப்பு இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா 875வது ஹதீஸாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கிஆவை ஃபஜ்ர் தொழுகையில் ஓதுவார்கள். ஃபஜ்ர் தொழுகையில, சுபஹுடைய தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவார்கள். இரண்டாவது இந்த சூராவுடைய சிறப்பு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா 3297வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கும் ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள் நரைத்திருப்பதை பார்த்தாங்க. நபியுடைய முதலாக நரைத்த முடி இந்த முடிதான், அனஃபா என்று சொல்றது. அதாவது கீழ் உதட்டுக்கு கீழ் இருக்கும் சின்ன தாடி. இதற்கு அரபில் அனஃபா என்பது இந்த முடியும் சுதுகைன், அதாவது இந்த முடியும் இந்த முடி, இந்த 3 இடமும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாக நரைத்து. அப்ப இந்த 3 முடியுடைய நிறைய பார்த்ததோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முடியெல்லாம் நரைச்சிட்டே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுன் வல் முர்சலாத் வல் வாக்கிஆத் வல் வாக்கிஆ வல் முர்சலாத் வ அம்ம யதஸாஅலூன் வ இதஷ் ஷம்ஸு குவிரத். 5 சூறாக்களுடைய பெயர்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூறாக்கள் தான் எனது முடிகளை நரைக்க வைத்து விட்டது. முதலாவது என்ன சூரா? சூரத்து ஹூத். இரண்டாவது என்ன சூரா? இந்த சூரா சூரத்துல் வாக்கிஆ. சூரத்துல் ஹூத், சூரத்துல் வாக்கிஆ. மூன்றாவது சூரா சூரத்துல் முர்சலாத், நாங்க ஓதிட்டோம். நான்காவது சூரா அம்ம யதஸாஅலூன். ஐந்தாவது சூரா இதஷ் ஷம்ஸு குவிரத். இன்று உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியே இந்த சூரா நரைக்க வச்சிட்டு. ஏன் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கு ஈமான் குறைஞ்சி குர்ஆனுக்கு முடி தேடுற காலம். அல்லாஹு அக்பர். சமூகத்துடைய நிலைமையை சிந்திச்சிங்கண்டா அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாது. ஈமானுடைய பாடம் குர்ஆனை படிக்க வேண்டிய நாங்கள், குர்ஆனை படித்து மனித சமூகத்துக்கு படித்து கொடுக்க வேண்டிய நாங்கள் புதைக்க வேண்டிய முடிய போய் குர்ஆனுக்கு தேடி எங்களோட ஈமான் எல்லாம் பாலான விடயங்களை நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில். மூன்றாவது சிறப்பாக அபூதாவுதிலே 1396வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளில் சூரத்துல் வாக்கிஆவையும் சூரத்துன் நூன், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், இந்த 2 சூறாவையும் சேர்த்து ஓதுவார்கள். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, இந்த ரிவாயத் இப்னு அபு யஅலா இப்னு அசாக்கிர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், யார் மன் கரா சூரத்துல் வாக்கிஆ, யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவாரோ, லம் துசிபுஹு ஃபாகத்துன் அபதா, ஒரு நாளும் அவருக்கு ஏழ்மை வராது. சில உலமாக்கள் இந்த ஹதீஸை தஈஃப் என்று சொல்கிறார்கள். அது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை சொன்னதாக சொல்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் குர்ஆனை ஓதுவதால் சிறப்பு தான். அடுத்தது ஐந்தாவது சிறப்பு, சூரத்துல் வாக்கிஆவுடைய இப்னு மர்தவைஹி ரஹிமஹுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், இந்த சூரத்துல் வாக்கிஆவுடைய மற்ற பெயர் சூரத்துல் கினா, செல்வத்துடைய சூரா. ஆகவே
அல்லிமுஹா அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை படித்துக் கொடுங்கள். இன்னொரு ஹதீஸிலே உங்களுடைய பெண்களுக்கு சூரத்துல் அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துல் வாக்கியா, உங்களுடைய பெண்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள். சகோதரர்களே, நல்ல ஓய்வாக இருக்கும் காலம் இது, வீடுகளுக்குள் இருக்கும் காலம் இது. ஆகவே சூரத்துல் வாக்கியாவை பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. சூரத்துல் முல்க தஃப்சீர்களில் கவனம் செலுத்துங்க, குர்ஆனில் கவனம் செலுத்துங்க. நேரம் இருக்குது, என்ன செய்யலாம் என்று காலத்தை வீணடிச்சிடாம நாங்களும் அதனால தான் இந்த தஃப்சீரை செய்வதற்காக முற்பட்டிருக்கின்றோம். அடுத்தது ஆறாவது ஒரு சிறப்பு தான் ஹஸ்ரத் இமாம் ஸஅலபி இப்னு அஸாக்கி ரஹிமஹுல்லா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சம்பவத்திலே பதிவு செய்கிறார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன் தன்னுடைய சக்கராத்தை அடைந்தார்கள். சக்கராத்துடைய நேரத்திலே கடைசி வருத்தத்தில் இருக்கும் பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன் அவர்களை நோய் விசாரிக்க வந்தார்கள். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், அவருடைய கால் கொஞ்சம் கட்ட, அவருடைய கால் கொஞ்சம் கட்ட. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க அடிக்கடி அராக் என்ற குச்சியால் தான் மிஸ்வாக் செய்வார்கள். நபி அவர்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்துல்லா இந்த மரத்திலே ஏறி ஒரு குச்சியை உடைச்சி தாங்க அப்படின்னாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு மரத்தில் ஏறினார்கள். அப்பொழுது காற்றடித்தது. காத்தடித்ததோடு அவங்களுடைய கால் விளங்கிட்டு, என சின்ன கால் அவர்களுடைய கால். சஹாபாக்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை கொண்டு போய் மீசான்ல வைத்தால் மீசான் பாரமாகிவிடும். அந்த அளவு சிறப்புக்குரியவர். இவர்களுடைய மனைவி தான் ஜைனப். அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் செல்வந்த பெண். மனைவியிடத்தில் சதக்காவை கேட்டாங்க. அந்த நேரம் ஜைனப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் இந்த மஸ்அலாக்கு தீர்ப்பு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு மனைவி கணவனுக்கு சதக்கா கொடுக்கலுமா? நபியும் கேட்டாங்க, யார் வந்திருக்கீங்க? ஜைனப். ஐயுல் ஜயானிப், எந்த ஜைனப்? சொன்னாங்க, அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப். அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, அஜ்ரு சதகதி வ அஜ்ருல் கராபா, சொந்தத்துக்கு நெருங்கியதும் அதாவது சதக்காவுடைய நன்மை, ரெண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கும், சதக்கா கொடுங்கன்னு அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தாங்க. இப்போ அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சக்கராத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு நோய் விசாரிக்க போறாங்க. அந்த நேரம் கேட்டாங்க, மா தஷ்தகி? அப்துல்லா மஸ்ஊத், ஏதாவது முறைப்பாடு செய்றீங்களா? சொன்னாங்க, துனூபி, என் பாவத்தை நினைக்கிற பொழுதுதான் எனக்கு கவலையா இருக்குது. கேட்டா, ஃபமா தஷ்தஹி, ஏதாவது ஆசரிக்குதா உங்களுக்கு அப்துல்லா மஸ்ஊத்? சொன்னாங்க, ரஹ்மத்த ரப்பி, என் ரப்புடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன். கேட்டாங்க, டாக்டரை கூப்பிடவா, வைத்தியரை கூப்பிடவா? சொன்னாங்க, அதே வைத்தியர் தான் என்னை நோயாளியாக ஆக்கினார். கேட்டாங்க, அலா அம்ருலக பிஅதா, அப்துல்லா சக்கராத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடைகள் தரவா? சொன்னாங்க, தேவையில்லை. இல்லை, உங்களுக்கு பிறகு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படுமே. சொன்னாங்க, அத்தஹ்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர். உஸ்மான் ஹலீஃபாவை பார்த்து கேட்குறாங்க, ஜனாதிபதியை பார்த்து கேட்டாங்க அப்துல்லா மஸ்ஊத் சக்கராத்தில், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும் என்று நீங்கள் பயப்படுறீங்களா? நான் எனது பெண் பிள்ளைகளை ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதும்படி நான் கட்டளையிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவாரோ லம் துசிபுஹு ஃபாகத்துன் அபதா, ஒரு நாளும் அவர்களுக்கு ஏழ்மை வராது. இந்த 6 சிறப்புகளும் இந்த சூரத்துல் வாக்கியாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் தஃப்சீருல் போவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதா வகாத்தில் வாக்கியா, இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்திஹா காஸிபா காஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா
فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا. அல்லாஹ் சொல்றான், இதா வகாத்தில் வாக்கியா, கியாமத்துடைய நாள் நிகழ்ந்தால். சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே, அல்லாஹ் பேசுறது எல்லாமே பயங்கரமான விடயங்களைத்தான். கியாமத் என்ற இந்த பயங்கரம் இருக்குதே, உலகத்துடைய எந்த சோதனையையும் அதற்கு முன்னால வைத்தீங்கண்டா ஒரு தூசிய போலதான். இன்று எங்களுக்கு நடந்திருக்குதே இந்த நோய், இந்த ஆபத்துகள், இந்த முசீபத்துகள், இவைகளெல்லாம் கியாமத்துக்கு முன்னால் ஒரு தூசியை போல். வாக்கியா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 27 பெயர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்வு பின்னால வர இருக்கு. உலகத்தில் ஒரு நோய், ஒரு சாதாரண ஒரு விடயம், மரணங்கள் ஏற்படுதா, நாங்க முஸ்லீம்களே மனித சமூகத்துக்கு சொல்ல மறந்துட்டோம், தவறிட்டோம். என்ன விடயம்? எங்களோட குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை மனித சமூகத்துக்கு நாங்கள் எத்தி வைக்கிறோம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். குர்ஆன விளங்காததால் தான் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மனித சமூகம் தடமாறு. அல்லாஹ் பிற்காலத்தில் வைத்திருக்கிறான் நிகழ்வுகளை நாங்கள் கண்ணால பார்க்க இருக்கிறோம். சாதாரண நிகழ்வு அல்ல. அதுல ஒன்றுதான் வாக்கியா. வாக்கியா என்றால் கியாமத். அல்லாஹ் இந்த வாக்கியா என்ற சொல்ல இந்த இடத்திலையும் இதே போல சூரா ஹாக்காவிலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சூரா ஹாக்காலையும் அல்லாஹ் வாக்கியா என்ற சொல் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 27 சொச்சம் பெயர்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதுதான் பயங்கரம். இது பயங்கரம் அல்ல. தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்துடைய நோய்கள், கொரோனா, அது இது, இவைகள் பயங்கரம் அல்ல. இதைவிட பயங்கரமான ஒன்று எதிர்காலத்தில் வர இருக்கு. இன்று நாங்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் 50 பேர் 100 பேர் எல்லாம் தாண்டினா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மௌத்தா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் எங்கட குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இதை மனித சமூகத்துக்கு எத்தி வைங்க. போய் ஒரே வினாடியில், ஒரே நிமிடத்தில் முழு உலகமும் மௌத்தாகும். எவ்வாறான நிகழ்வா இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு நாட்டில் 50 பேர் 100 பேர் மௌத்தாகிறத வச்சு நாங்க பயப்படுறோம். பயம் வாரது இயல்புதான். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி இருக்குது. மனித சமூகம் பாதுகாப்பா இருக்குது உலகத்தில். ஆனா இதை யாரும் தடுக்க இயலாது. எது? ஒரே வினாடியில், ஒரே நிமிடத்தில் ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல, ஆசியா மாத்திரமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா, முழு உலகமும் மையத்தாக மரணித்திரும். அதற்குத்தான் குர்ஆன்ல பாவிக்கிறது என்ன? காஷியா. கியாமத்துடைய அடுத்த பேர் வாக்கியா ஒரு பேரு, அடுத்த பேர் காஷியா. காஷியாண்டா என்ன? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறோம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. நபியே, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி கிடைத்ததா? எவ்வளவு பயங்கரம். 1000 மையத்து இருக்குது. இத்தாலியில ஒரே நாள்ல 300 பேர் மௌத்தாயிட்டாங்க. கதி கலங்குறோம், பயப்படுறோம். சைனால எத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க, பயப்படுறோம். வீடுகளுக்குள்ள இருங்க, நாடுகள் பயப்படு. எவ்வளவு சட்டங்களை உருவாக்குதேன் பாதுகாக்க மனித சமூகத்தை. ஆனா சகோதரர்களே, இதை விட்டும் யாரையும் பாதுகாக்க இயலாது. அதைத்தான் நாங்க இரக்கத்தில் மனித சமூகத்துக்கு சொல்லி வைக்க விரும்புறோம். எங்கட குர்ஆன்ல இருக்குது. இது எங்கட குர்ஆனுக்குள்ள இருக்குது. எது? கொரோனாவை தேடாதீங்க, குர்ஆனுக்குள்ள கியாமத். முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு வினாடியில் அழிப்பார். ஸ்ரீலங்காவை அழிச்சதுக்கு பிறகு இந்தியாவை அல்ல, இந்தியாவை அழிச்சதுக்கு பிறகு பாகிஸ்தானை அல்ல, ஆசியாவை அழித்ததுக்கு பிறகு ஆப்பிரிக்காவை அல்ல. இந்த நிகழ்வை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
மனித சமூகத்துக்கு இந்த தூத சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹல் அதாக ஹதீதுல் காஷியா, உங்களுக்கு வந்துச்சா இந்த செய்தி? என்ன செய்தி? ஒரே வினாடியில் உலகம் அழியும். உங்களுக்கு கிடைச்சிச்சா? இத ஷம்சு குவிரத், சூரியன் அப்படியே சுருட்டப்படும். இந்த செய்தி குர்ஆனுக்குள்ள இருக்கு. இது சாதாரண செய்தி அல்ல, சூரியன் சுருட்டப்படுறது. இத ஸமாஉ ஷக்கத், வானம் பிளக்கப்படும். வானம் பிளக்குறண்டா, இத மக்களுக்கு இப்பவே சொல்லு. மக்களுக்கு இந்த செய்தி எத்தி வை. வானம் பிளக்கும் ஒரு நாளைக்கு, சூரியன் சுருட்டப்படும். நம்பிடுவாங்க மக்கள். கேட்கலாம், எங்க இருக்குது இது? எடுத்து காட்டுங்க குர்ஆன. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். மனித சமூகத்துக்கு பார்க்க கொடுங்க குர்ஆன். நாங்களே மறைச்சி ஒளிச்சி அப்படி அமுக்கி வச்சிருக்கிறோம் குர்ஆன். வானம் வெடிக்குமா? ஆச்சரியப்படுறாங்க. சூரியன் சுருட்டப்படுமா? அதை விட ஆச்சரியம். வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். கடல் பத்தினா இவ்வளவு பயங்கர முன்னால வர இருக்குது. இதை விளங்கினவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லிம்கள். அது மாத்திரமா இல்ல, வஇதல் ஜிபாலு சுயிரத், முழு மலைகளும் தவிடுபொடியாக்கப்படும். மலை தவிடுபொடியாக்கப்படுமா? அது மாத்திரமா இல்ல, வஇதன் நுஜூமு கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். அது மாத்திரமா இல்ல, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி வேகமாக உசும். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, மிக வேகமாக பூமி உசும்பும். சகோதரர்களே, இது மனித சமூகத்துக்கு விளங்கும். இதெல்லாம் இதை தெளிவுபடுத்துற கடமை எந்த கடமை? அதால உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். உங்களோட கடமை முழு மனித சொல்லும். நீ பயந்து வாழுது மனித சமூகம். ஒரு நோயால உலகம் பயந்துட்டு, உலகம் அஞ்சிட்டு, உலகத்துக்கு குர்ஆனுடைய தூத சொல்லுங்க, இஸ்லாத்துடைய தூத எத்தி வைக்கிற காலம். எங்கட குர்ஆன் இப்படி எல்லாம் இருக்குது. இது சாதாரண நோய், இதற்கு அப்பால மரணங்கள் இருக்குது, உலகத்துடைய முடிவு நிகழ்வுகள் இருக்குது. வானம் வெடிக்கும், பூமி பிளக்கும், சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உதிரும், சூரியன் சுருட்டப்படும், கடல் பத்தும், மலைகள் எல்லாம் இருந்த இடங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். இந்த செய்திகளை மக்களுக்கு எத்தி வைக்கிறது எங்கட கடமை. அதாலதான் அல்லாஹ் கியாமத் இறுதி நாளுக்கு 27 பெயர்களை சொல்லியிருக்கிறான். அதுல முதல் பேர் தான் வாக்கியா, இரண்டாவது பேர் தான் காஷியா, மூன்றாவது பேர் தான் யௌமுல் கியாமா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்க வேண்டும். கியாமத். நாலாவது பெயர் தான் அல் யௌமில் ஆஹிர், கடைசி நாள். சகோதரர்களே, அந்த பயம் மட்டும் இருந்தா போதும். உலகத்தில் அல்லாஹ் நாடியது நடக்கும். இத்தனை பேர் இந்த வருடத்துல மௌத்தாகணும்டா, வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஆனா பாதுகாப்பாக இருக்கிறது இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கு. அடுத்த பேர் தான், ஐந்தாவது பேர் தான் அஸ்ஸாஅ, கியாமத்துக்கு. அஸ்ஸாஅ இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அடுத்த பேர் தான் யௌமுல் பஅஸ், எழுப்பாற்ற நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் குரூஜ், வெளியாகிற நாள். கபர்ல இருந்து எல்லாருமே ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ. அடுத்த பேர் தான் அத்தாம்மத்துல் குப்ரா. فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى, பயங்கரமான சத்தம் ஒன்று வந்தால். சகோதரர்களே, இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்றவங்களுக்கு பேர் தான் முஸ்லீம்கள்.
இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்க ஏன் குர்ஆன் அல்லாஹ் எப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. ஒரு நோயை 20 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் சொல்லிட்டார், 30 வருஷத்துக்கு முந்தி சொல்லிட்டார், நீங்க விஞ்ஞானி என்று தேடுறீங்க. குர்ஆனை பெரட்டுங்க. இதை விட அபாயகரமான செய்திகள் எல்லாம் நிறைந்திருக்குது குர்ஆன்ல. அடுத்ததுதான் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்குடைய நாள் அது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஹஸ்ரா, கேவலம் கை சேதம் அடையும் நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் வஈத், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ذلك யௌமுல் வஈத், வாக்களிக்கப்பட்ட நாள், எச்சரிக்கையுடைய நாள். அடுத்த பேர் தான் 13வது பேர் தான் யௌமுல் ஆஸிஃபா, யௌமுல் ஆஸிஃபா இதில் குலூபு லதல் ஹனாஜிர், கல்புகள் எல்லாம் நடுங்குற நாள். அடுத்த பேர் தான் அல் காரிஆ, மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, கல்புகள் நடுங்குற நாள். எவ்வளவு பயங்கர முன்னால வர இருக்குது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஃபஸ்ல் இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, ஃபஸ்லுடைய நாள், தீர்ப்புடைய நாள், நேரம் குறிக்கப்பட்டது. கியாமத்துடைய அடுத்த பேர் தான் யௌமுத்தீன், மாலிகி யௌமித்தீன். அடுத்த பேர் தான் அஸ்ஸாஹா, ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, சாஹா என்றா காதெல்லாம் செவிடாயும், அவ்வளோ பாரிய சத்தம் அது. அப்ப இதெல்லாம் குர்ஆன் சொன்னதை மறுக்கிறோமா? இல்லையே, ஏற்றுக்கொண்டு வாழ்றோம். எவ்வளவு சோதனைகளை நாங்க கடக்க வேண்டியிருக்கு. அடுத்த பேர் தான் யௌமுல் ஜம்அ, அல்லாஹ் சொல்றான் யௌமல் ஜம்இ லா ரைப ஃபீ, சந்தேகம் இல்லாத நாள், எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுற நாள். அடுத்த பேர் தான் அல் ஹாக்கா, மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா, உண்மையான நாள். உலகம் போய் நோய் வந்ததோட மவுத் உண்மை. எது உண்மை? கியாமத் உண்மை. அடுத்த பேர் தான் யௌமுத் தலாக், யௌமுத் தலாக் லியுன்திர யௌமத் தலாக். அடுத்த பேர் தான் யௌமுத் தனாத், யௌமுத் தனாத் ஒரு ஆள் அழைக்கிற நாள். யா இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத் தனாத். அடுத்த பேர் தான் யௌமுத் தகாபுன், தகாபுன். அடுத்த பேர் தான் அல் யௌமுல் மஷ்ஹூத், சாட்சிக்குரிய நாள். அடுத்த பேர் தான் யௌமன் அபூசன் கம்தரீரா, முகங்கள் எல்லாம் கடுகடுக்கிற நாள், முகங்கள் எல்லாம் கடுகடுக்கிற நாள். அடுத்த பேர் தான் யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளியாகிற நாள். முழு பேர ரகசியம் வெளிவரும், யார் என்ன செஞ்சாங்க முழுதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பேர் தான் 26வது பேர் தான் யௌமுல் அஸீர், ஃபதாலிக யௌமுஇதின் யௌமுன் அஸீர், மிக கஷ்டமான நாள். 27வது பேர் தான் யௌமுன் அதீம், அலா யظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم. இந்த 27 பெயர் இருக்கிறதுக்கு கியாமத்துக்கு. அப்ப எவ்வளோ ஒரு பெயரை கண்டு நடுங்குறோம். 27 பெயர்களை கொண்ட ஒரு நாளை எதிர்நோக்க இருக்கிறோம். இதை மனித சமூகத்துக்கு சொல்லிட்டோமா? சொல்லலையே. நான் பின்னால ஒரு ஆபத்து யாருன்னு பார்க்கறது இல்லை. இன்றைக்கு நாங்க முஸ்லிமுக்கு நோய் வருது, காஃபிருக்கு இல்லையே, மனிதன் என்று தான் பார்க்கிறது. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பிரார்த்தனை என்ன? இந்த மனித சமூகத்துக்கு வந்திருக்கும் நோய் இல்லாமல் ஆயிரும். எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், எந்த கொள்கையாக இருக்கலாம், ஒரு நோயாளியை கண்டா உள்ளத்துல கவலை. சைனாவை பார்க்கிறோம், சைனால வாழ்றவங்களும் மனிதர்கள்.
இத்தாலியில வாழ்றது மனிதர்கள், சவுதியில வாழ்றது மனிதர்கள், ஸ்ரீலங்காலை மனிதர்கள். மனித சமூகத்துக்கு இந்த நோய் இறங்கி இருக்குது, அதாலாம் கவலை. இதுதான் மனித நேயம், இதுதான் மனித நேயம். மதம் பார்க்கிறதல்ல, மார்க்கம் பார்க்கிறதல்ல. சரி, ஒரு மிருகத்துக்கு நோய் வந்தாலும் கவலை வரும். இதுதான் மனித நேயம். இஸ்லாம் இதையும் படிச்சு தருது. அதனால மனிதர்கள் எல்லாம் தப்பணும், இந்த மனித சமூகம் எல்லாரும் சொர்க்கம் போகணும், முழு மனிதர்களும் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை அடையணும் என்று முஸ்லிம் சமூகம் பாடுபடும். அதுவும் இந்த காலம் ஓய்வுடைய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள் மனிதர்களுக்கு விளங்குறது இல்ல பெருமதி. முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியத்துடைய பெருமதி எப்ப விளங்கும் தெரியுமா? நோய் வந்ததற்கு பிறகுதான். இரண்டாவது நிஅமத் அல் ஃபராக், ஓய்வு நேரம். நல்ல ஓய்வு நேரம் கிடைச்சிருக்கு சகோதரர்களே. விடுமுறை, வீடுகளுக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே ஓய்வு நேரத்தில் குர்ஆனை கையில் எடுங்க, குர்ஆனை ஓதுங்க, தஃப்சீர்ல படிங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, இபாதத்தை கூட்டு. இந்த சோதனையுடைய காலம், இபாதத்தை குறைச்சிராதீங்க, சுன்னத்தான தொழுகையில குறைச்சிராதீங்க. ரஜபுடைய மாதம், மிஅராஜுடைய காலம், தொழுகை கடமையாக்கப்பட்ட காலம். தொழுகையில பாழாக்கிறாதீங்க. யார்கிட்ட தொழுகை இல்லையோ தௌபா செய்யுங்க, தொழுகையாளிகளாக மாறுங்க. அல்லாஹ் இறக்கி இருக்கும் சோதனை இல்லாமகும். ரஜபுடைய மாதம் சில உலமாக்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜ் நடந்த மாதம் இந்த மாதம். ஆகவே தொழுகைகள்ல பேணுதலை உருவாக்குங்க. முன்பின் சுன்னத்துகளுடைய பேணுதல், துஆவுடைய பேணுதல், நோன்பு, சுன்னத்தான நோன்புகள். அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ் நோயை இல்லாமல் ஆக்குவான். எங்கட துஆவை வச்சு அல்லாஹ் சோதனை இல்லாமல் ஆக்குவான். அல்லாஹ் சொல்றான், இதா வகாத்தில் வாகிஆ, இந்த கியாமத் நடந்தால், லைஸ லிவகாதிஹா காதிபா, இந்த கியாமத் நடப்பது பொய் அல்ல. அல்லாஹ் சொல்றார், பொய் நினைச்சிராதீங்க, இந்த கியாமத் நடப்பது பொய் அல்ல, கியாமத் நடந்தே தீரும். அந்த கியாமத் நடந்தால் காஃபிதத்துர் ராஃபிஆ, காஃபிதத்துர் ராஃபிஆ, காஃபிதா ராஃபிஆ, உலகத்தில் மார்க்கம் இல்லாமல் உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்படும் நாள். உலகத்தில் உங்களுக்கு தெரியும், மார்க்கம் இல்லாதவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுற காலம் உலகம். பணம், பட்டம், பதவி, இதை வச்சு மக்கள் உயர்த்துவாங்க. இவர்கள் எல்லாம் கியாமத்தில் தாழ்த்தப்படும் நிகழ்வை பார்க்கலாம். அதே சமயம் உலகத்தில் மார்க்கத்தோடு வாழ்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படும் நிகழ்வையும் பார்க்கலாம். இன்றைக்கு எல்லோரும் சொல்றதுதான், எங்கள்கிட்ட மார்க்கம் இருக்குது, ஆனா பணம் இல்லை, மக்கள் மதிக்கிறாங்க இல்ல. அல்லாஹ் உங்களை ராஃபிஆ மதிப்பான், உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பான் 7 பேரை. அதில் ஒன்றுதான் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், அவருடைய கல்பு பள்ளியோட கனெக்ஷன், பள்ளிய அவருக்கு விடையல, கல்பு பள்ளியோடே தொடரும். அல்லாஹ் உயர்த்துவான். காஃபிதத்துர் ராஃபிஆ. இப்ப அல்லாஹ் சொல்றான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, கியாமத்துடைய நிகழ்வுல ஒன்றுதான், இந்த பூமி வேகமாக உசுப்பப்படும். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்பட்டால், வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துரும். எவ்வளோ சகோதரர்களே அபாயகரமான நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ஈமான விட்டுட்டோம்டா, சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ஒரு முடியை பார்த்து தண்ணியில போட்டு குடிச்சிருவோம்டா, தஜ்ஜால் வந்தா காலம் மோந்துருவோம். தஜ்ஜால் வரும் பொழுது பின்னால தண்ணியும் வரும், நெருப்பும் வரும்.
மௌலைமார நம்பர் எடுத்து போன் பண்ணி கேட்க போறீங்களா எதுல பாய் ஹசரத்? ஒன்றும் கேட்கலாது. தஜ்ஜாலுக்கு பின்னால் நெருப்பும் வரும் தண்ணியும் வரும். எதுல பாயணும்? நெருப்புல தான் பாயும். எவ்வளவு ஈமான் இருக்கும், எவ்வளவு ஈமான் இருக்கும். ஒரு முடிய வச்சுட்டு, ஒரு முடிங்கிறதே புதைக்கிற சாமம். இஸ்லாமிய ஷரியத்தில் முடிங்கிறது புதைக்கிறது. முடி தண்ணியில போட்டு குடிக்கிறது அல்ல முடி. அதிலே எங்கட பெண்கள் ஈமான விட்டுட்டாங்கண்டா. சரி, இதை விட பயங்கரம் ஒன்று வரப்போ சக்கராத். சில இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க, சக்கராத்துல ஷைத்தான் எங்கட வாப்பட உம்மட தோற்றத்தில் வருவான். ஷைத்தான் உருவம் மாறையிலும் வாப்பாட தோற்றம் இல்லாட்டி உம்மட தோற்றத்தில் வந்து ஷைத்தான் சக்கராத்த சொல்லுவான், முத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா, யஹூதியா மௌத்தாகு, நஸ்ரானியா மௌத்தாகு. எவ்வளோ இக்கட்டான கட்டம். இப்போ ஹசரத்மாரு கால் பண்ணி கேட்கிற கட்டமா இது? முஃப்திக்கு கால் பண்ணி கேட்கிற கட்டமா இது? முடிவெடுக்கிற கட்டம். நீ ஷைத்தான், நீ விலகி, நான் கலிமாவோட மௌத்தாக போறேன். அதனால சகோதரர்களே, ஈமான் உறுதியா இருக்கும். என்ன நடக்கட்டும் உலகத்துல ஈமான உற்றப்படாது. எப்ப ஈமானும் அமலும் சமூகத்தில் குறையுமோ அப்பதான் அல்லாஹ்வுடைய தண்டனை. எது வரட்டும் உலகத்தில் ஈமான விற்றப்படாது, அமல விற்றப்படாது. அதனால அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பயங்கர நிகழ்வாக வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தௌடு பொடியாக ஆக்கப்படும். فَكَانَتْ هَبَاءً مُنبَثًّا, அப்படியே தூசி போல பறக்கும். ஹபா 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 என்றா நெருப்புல பறக்குமே, அது போல தூசி போல மாறிடும். فَكَانَتْ هَبَاءً مُنبَثًّا, இவ்வளோ பயங்கரமான நாள்ல அப்ப குர்ஆன்ல இப்படி எல்லாம் வந்துச்சின்னு சொல்ல நேரம் இல்லை சகோதரர்களை. இப்ப சொல்லிக் கொள்ளும், நல்ல நேரம் இருக்குது. நல்ல அல்லாஹ் பத்தி பேசலாம், நல்ல குர்ஆனை பத்தி பேசலாம், இஸ்லாத்தை பத்தி பேசலாம். மக்கள் கேட்கிற காலம் இது, ஒதுங்கியிருக்கிற காலம் அல்ல. முசாபா தான் செய்யப்படாது, பேசலாம். கைதான் கொடுக்கப்படாது, கொரோனா வரும், பேசலாம், கதைங்க. நல்ல நேரம், மக்களுக்கு உதவி இல்லாத நேரம், நாடு முடிஞ்சு மக்கள் நிராசை அடைஞ்ச நேரம். பேசுங்க அல்லாஹ்வை பத்தி, பேசுங்க குர்ஆனை பத்தி. குர்ஆன்ல இப்படி எல்லாம் இருக்குதுன்னா பெரட்டுறாங்க. நாங்க பேசியிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்களை தேடி வாராங்க, பேசுறோம். பேசினா கேட்கிறாங்க, எவ்வளவு தெரிக்குது குர்ஆன்ல, எடுத்து காட்டுறோம், ஆச்சரியம் அடைகிறாங்க. நாங்க சொல்றோம், அவங்கள பார்த்து, எங்களோட சகோதரர்களை பார்த்து சொல்றோம், இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வு, பயங்கரமான விடயம் எல்லாம் எதிர்காலத்தில் வர இருக்கு. நாங்க சூனியக்காரர்களும் அல்ல, மந்திரவாதியும் இல்லை, குர்ஆனுக்கு இருக்குது. இது சொல்லுங்க. சொல்ல தவறிட்டோம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ பயங்கரமான நாளையில் தான் வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, முழு மனித சமூகத்தையும் நாங்கள் மூன்றாக பிரிப்போம். எத்தனையா பிரிப்போம்? மூன்றாக பிரிப்போம். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, முதல் கூட்டம் யாரு? فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ, முதல் குரூப்புடைய பேரு அஸ்ஹாபுல் மைமனா, வலது கூட்டத்தார். அடுத்த கூட்டம், இரண்டாவது கூட்டம், وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ, இடது கூட்டத்தார். இடது கூட்டத்தார்னா யார்? இப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்த போறார். மூன்றாவது கூட்டம் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மைகளில் போட்டி போட்டு முந்தியவர்கள். சாபிகூன்டா யாரு? நன்மையில போட்டி போடுறது, ஒரு ஆள் முந்துறது. அப்ப விவிஐபி நன்மைகள். இந்த மூன்று கூட்டம் அல்லாஹ் அஸ்ஹாபுல் மைமனான ஒரு கூட்டம், இது விஐபி, இவங்க விஐபி. ஏன்னா இதை விட முந்தின கூட்டம் தான் யார்? சாபிகூன், விவிஐபி.
அப்ப சாபிகூன் தான் முதல் கூட்டம் சொர்க்கத்துக்கு போறது. அடுத்த கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, மூணாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா. இந்த மூன்று கூட்டத்தையும் தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் வாக்கியாவில் தெளிவுபடுத்துகின்றார். இதில் அல்லாஹ் இந்த சாபிகூன் என்றா யார்? உலாயிகல் முகர்ரபூன், உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். முகர்ரப், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள்தான். உலாயிகல் முகர்ரபூன். சகோதரர்களே, வாழ்க்கையுடைய இந்த காலத்தில் அல்லாஹ்வை நெருங்கோம். அல்லாஹ்வுடைய குர்ப், நெருக்கத்தை அடைய 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 அவருடைய பேர் அவுலியா. அவருடைய பேர் என்ன? அவுலியா. நெருக்கம், அல்லாஹ்வோட பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினாங்க. ஓதிட்டு வ அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபுஷ் ஷிமால், ரெண்டு ஆயத்தை மோதிட்டு நபியோங்க கையால் ரெண்டு அள்ளு அள்ளி சொன்னாங்களாம், ஹாதிஹி லில் ஜன்னதி வலா உபாலி வஹாதிஹி லின்னாரி வலா உபாலி. இவங்க சொர்க்கவாதிகள், நான் கணக்கெடுக்கவே மாட்டேன், இவங்க நரகவாதிகள் என்று ரெண்டு அள்ளு அள்ளினார்கள். ஆகவே சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் அல்லாஹ் ஏற்கனவே பிரித்து விட்டார். அதில் ஆக உயர்ந்தவர்கள் தான் சாபிகூன். என்ன நிலைமை வரட்டும், எங்களுக்கு ஏழ்மை வரட்டும், நோய் வரட்டும், கஷ்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை நெருங்கிறத ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. இது ரஜபுடைய மாதம், ரஜபுடைய மாதம். அடுத்த மாதம் வரக்கூடியது ஷாபான், அடுத்தது ரமதான். ரமலான் நெருங்குது சகோதரர்களே. சதக்காவை கூட்டுங்க, நன்மையை கூட்டுங்க, குர்பானை கூட்டுங்க. வசதி இருக்குதா? இந்த காலம் தொழில் இல்லாத மக்கள் சாப்பாடுகளை கொடுங்க, சதக்காக்களை கொடுங்க, குடும்பங்களை சேருங்க, நசீகத்துகளை செய்யுங்க. மக்களுக்கு குர்ஆனுடைய உபதேசம் போய் சேரட்டும், மக்களுடைய உள்ளத்துல உற்சாகம் ஏற்படும். அல்லாஹ் இப்ப சொல்றான், இந்த சாபிகூன் என்பவங்க யாரு? உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் தான், ஸ்ரீலங்காலையும் தான், உலகத்தில் இருப்பாங்க. அவங்க யார்? முகர்ரபூன். நான் பார்க்கணும், எனக்கும் எந்த அல்லாவுக்கும் இடையில எவ்வளோ நெருக்கம் இருக்கு, எவ்வளோ நெருக்கம் இருக்கு. சகோதரர்களே, முந்தைய காலங்களில் அவுலியாக்கள் என்று சொல்லப்பட்டவங்க யார்? ஒவ்வொரு ஊர்லையும் இப்ப வந்திருக்கிற நோய்கள் சோதனைகள் முந்தைய காலத்தில் வரலையா? வந்தது. அவர்கள் துவா கேட்டு அதை இல்லாமல் ஆக்கினாங்களா இல்லையா? உதாரணமாக மாலைதீவுடைய வரலாறு எடுக்கு. மாலைதீவுடைய வரலாற்றில் இந்த மாலைதீவுக்கு என்ன செய்யறதுண்டா, வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெண்ணை அலங்கரித்து கடலுக்கு பலி கொடுக்கிறது. அப்பதான் அந்த நாடு பாதுகாப்படை. இப்ப என்ன செய்யறாங்கண்டா, ஒரு ஆலிம், மிக முக்கியமான ஆலிம் மாலைதீவுக்கு போறாங்க. அந்த ஆலிம் முஸ்தஜாபு துஆ, துஆ கபூலாகிற ஆலிம். அந்த காலத்துல இருந்தவங்க அப்படித்தான் போய் சொன்னாங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம், உங்களோட ஊரை அழிக்காம இருக்க, நீ இதுக்கு பிற பலி கொடுக்காதீங்க. அந்த மனுஷன் துஆ கேட்டுட்டே இருந்தார். அந்த வருடம் மாலைதீவு அழியல்ல. அந்த ஒரு ஆளுடைய துஆவால ஒரு நாடு பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதானாம் மாலைதீவு மக்கள், அரசர், ஏனைய அனைத்து மந்திரிகளும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு. இதே போலதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் அவுலியாக்களை உருவாக்கும், இறை நேசர்களை உருவாக்கும், அவங்கள துஆவுக்கு இறக்கும். அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, துஆ கேட்டு கேட்டு. இந்த ஸ்ரீலங்காலையும் தான் கண்டி மன்னருடைய சம்பவத்தில் என்ன இருக்குது? ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு முஹியத்தீன் பள்ளின்னு வந்தது? ஏன் வந்தது முஹியத்தீன் பள்ளி? கண்டி மன்னருடைய மகனுக்கு சுகம் இல்லை,
அப்ப ஸ்ரீலங்காக்கு வந்த ஒரு ஆலிம் கண்டி மன்னருடைய மகனுடைய நோயை துவா ஓதி சோமாக்கினார். ஒரு மருந்தும் செயல்படல, துவாவை ஓதி சுகமாக்கினார். சுகமானதோட கண்டி மன்னர் சட்டம் போட்டார், அந்த சுகமாக்கின ஆலிமுடைய பேர் முஹையத்தீன். சொன்னார், ஸ்ரீலங்காவில் இருக்க முழு பள்ளி வாசலுக்கு முஹையத்தீன் பேர் வைக்கும். அதாலதான் எல்லா பள்ளி, கொழும்புல, கண்டில, கல்முனையில, காலில, நெந்தவூர்ல முழு பள்ளியில பேர் முஹையத்தீன் பள்ளி. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி வரல ஸ்ரீலங்கா. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் பக்தாதுல. இது ஸ்ரீலங்காவில் அப்படி முஹையத்தீன் பேர் பிரபல்யம் அடைந்து ஒவ்வொரு காலத்திலையும் துவா கபூலாகிற உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறார். அதனால நாங்களும் எங்களோட ஊர்களில் முகர்ரபுகளை உருவாக்கும். அவங்க கையை தூக்கின துவா கபூலா. அல்லாஹ் இந்த நாட்டில் இருக்கிற உலமாக்களுடைய பரக்கத்தால இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு இறங்கி இருக்கும் இந்த முசீபத்தையும், உலக மனித சமூகத்துக்கு இறங்கி இருக்கும் முசீபத்தையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக. அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசி விடயமா சொல்றான், இந்த முகர்ரபுகளுக்கு ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இன்பமான சொர்க்கங்களை கொடுப்போம், இன்பமான சொர்க்கங்களை கொடுப்போம் என்று அல்லாஹ் சாபிகூனை பத்தி சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இன்பங்களை தொடங்குறான். என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கிறோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய நிழல்ல போட்டி போட்டு முந்துறவங்க யாருன்னு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது ஹக்கு கொடுக்கப்பட்டா ஏற்றுக்கொள்ளுவார்கள், உண்மைன்னு சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவங்கள்ட்ட ஏதாவது செலவழிங்கன்னு சொல்லப்பட்டா செலவழிப்பார்கள். மூன்றாவது, மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், தனக்கு தீர்ப்பு வழங்குவதை போல. எனக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான் மனித சமூகத்துக்கும். இந்த மூன்று தன்மையுடையவர்கள் தான் அல்லாஹுடைய கியாமத்துடைய நிழலில் முந்தியவர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.